இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் கனிகளை குறித்து பார்த்து வருகிறோம். இன்றைய தினத்திலே இரண்டாவதாக சந்தோஷம் கனிகளை குறித்து பார்க்க போகிறோம். அதே கலேத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதன் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷம் என்பதை தேவன் எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், நாம் அநேக பாடுகளும் உபத்திரத்தின் மத்தியிலும் நம்ம வேதனையோடு இருப்போம். அந்த வேதனை மத்தியில் தேவன் கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று திடமனதாய் சொல்லும் போது நம் இருதயத்திலே பெரிய சந்தோஷம் தேவன் அருளுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உற்சாகத்தோடும் நம் இருதயத்திலே நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் அப்படியே நம்மோடு இருக்கிறார் என்பதை ஆமென் இருதயத்திலே கலங்காமல் நாம் திகையாமல் நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த சந்தோஷம் தேவன் நடத்துவார் என்ற ஒரு சந்தோஷத்தை தேவன் நம் இருதயத்தில் வைக்கிறார். அப்படியே தேவன் சந்தோஷமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களையும் உற்சாகமாய் நடத்துகிற தேவன். சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகிறவர்கள் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவரை சந்தோஷத்தை உங்கள் இருதயத்தில் அனுப்புவாராக. அப்படியே கர்த்தர் வார்த்தை மூலமா என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.